கலகலவன சிரி கண்ணில் நீர் வர சிரி. குரங்கு வந்துட்டு சார் என் கிளாஸில். பக்கத்தில் மரத்தில் இருந்தது என் கிளாஸுக்குள்ளே வந்துடுச்சு. நான் என்ன செய்யணும்? அது வெளியே விரட்டுறதுக்குள்ள வேலையை செய்யணும். யாராவது பியூனை கூப்பிட்டு விரட்டணும் போயிடணும். நான் சொன்னேன், என்னடா குரங்கெல்லாம் வர ஆரம்பிச்சிட்டு புதுசாக அட்மிஷன் ஆகியிருக்கான்னு கேட்டேன். நம்ம கிளாஸுக்கு புதுசாக அட்மிஷன் ஆகியிருக்கா குரங்கு அப்படின்னு. அதுக்கு ஒரு பையன் சொன்னான், இல்லை புதுசாக அப்பாயின்மெண்ட் ஆகிருக்குன்னா. நம்ம பேசுனதுனால தானே அவன் சொல்கிறான், நான் பையனா என்ன இல்லை வாத்தியார் வேலைக்கு வந்திருக்குங்கிறான். நீங்கள் மாணவர்களை லேசாக நினச்சி நாம் எதுவும் பேசக்கூடாது. நல்ல அவங்களுக்கு தெளிவாக இருக்கிறார்கள் அப்படிங்கிற உள்ளத்தோடு சொல்லணும். திருக்குறளை சொல்லிக் கொடுக்குறோம், சொல்லிக் கொடுக்குற போது அதை இந்த வாழ்க்கையோடு இணைத்து சொல்லிக் கொடுக்கணும். நான் என் வாழ்க்கை ஒரு 2-3 பேர் சொன்னாங்க, நீங்கள் அந்த திருக்குறள் வகுப்பு நடத்துனீங்களே அதை எங்களுக்கு கொஞ்சம் சொல்லிட்டு போங்கன்னு சொன்னாங்க. 2-3 பேர் சொன்னாங்க. இங்கே ரோட்டரி கிளப்பில் உள்ளவங்க சொன்னாங்க. அது அவ்வளவு பெரிய விஷயம். பல பேர் யூடியூப்பில் அது பார்த்துருப்பீங்க, கேட்டிருப்பீங்க. இருந்தாலும் கூட யாருக்காவது தெரியாமல் இருந்தால் அவங்களுக்காக சொல்கிறேன். நான் எப்படி திருக்குறளை நடத்தி கஷ்டப்பட்டேங்கிறத சொல்கிறேன். ஒரு 2 பயிலும் சேர்ந்து என்கிட்ட என்ன பண்ணான், எங்களுக்கெல்லாம் திருக்குறள் நடத்துங்கன்னு கேட்டான். சார் இது நல்லது தானே. 49 பேர் சேர்ந்தான் சார். 49 பேர் சேர்ந்து வந்து சொல்லிட்டான், என்னை கேட்காமலே நான் வகுப்பு நடத்துவேன்னு கோயில் ஈவோ கிட்ட பர்மிஷன் வாங்கி அந்த பிரகாரத்தில் வச்சு நடத்துறதுக்கு எல்லாம் பண்ணிட்டான். நான் வருவேன். ஆமாம், அதை கேட்கல. நீங்கள் தான் வருவீங்களே, திருக்குறள்னா நீங்கள் வந்துடுவீங்களே சார் அப்படிங்கிறான். சரி நல்லது தானே, நல்லது செய்வோம் அப்படின்னு சொல்லிச்சு. 49 பேர் சேர்ந்துருக்கான். ஒரு 40 பக்கம் நோட்டில் பேரெல்லாம் எழுதி அட்டெண்டன்ஸ் போடுற மாதிரி வச்சு, வாரம் நீங்கள் வரணும்ப்பா கிளாஸு, வகுப்பு சொற்பொழிவு இல்லை, கிளாஸ் ஒழுங்காக வரணும். இந்த வாரம் சொல்கிறது அடுத்த வாரம் நான் கேட்பேன், நீங்கள் சொல்லணும் அப்படின்லாம் சொல்லி அவங்கள சொன்னேன். அதெல்லாம் கரெக்டாக வருவோம் சார், நீங்கள் பாட்டுக்கு நடத்துங்க அப்படின்ட்டான். நடத்துகிறேன். முதல் வாரம் கடவுள் வாழ்த்து நடத்தியாச்சு. 10 குறளும் படிச்சுட்டு எல்லாரும் சொல்கிறான், சார் கடவுள் திருக்குறளுக்குள்ளே இவ்வளவு விஷயம் இருக்குன்னு எங்களுக்கு தெரியாதே, அப்படியாக என்னமோ சொன்னான். சரிப்பா அடுத்த வாரம் வந்துடுங்க, வான் சிறப்பு அதிகாரம் நடத்த போகிறேன், வந்துடுங்க எல்லோரும். சரியாக 10க்கெல்லாம் வந்துடணும், யாரும் வராமல் இருக்கக்கூடாது அப்படி இப்படின்னு சொன்னேன். சரின்னா அடுத்த ஞாயிற்றுக்கிழமை போய் பார்க்குறேன், 13 பேர் தான் வந்திருக்கான் சார். 13 பேர் தான் வந்திருக்கான். நான் கேட்டேன், எங்கடா பாக்கி 36 பேரை காணுமே, எங்கப்பா அப்படின்னேன். அந்த 13 பேரில் ஒருத்தர் சொன்னான், வந்தவங்களுக்கு நடத்துங்க சார், வராதவனை பற்றி கவலைப்படுறீங்க, உங்களுக்கு வந்தது முக்கியமாக வராதது முக்கியமா? வந்தவன் தானே முக்கியம், வகுப்பை நடத்துங்க அப்படின்னு. எப்போ நான் வராமல் இருக்கக்கூடாதுன்னு சொன்னீங்க, அவங்களாம் ஒரு முக்கியமான வேலையாக போயிருக்கான் சார்ன்ட்டான். அப்போ தான் எனக்கு கோபமே வந்தது. முக்கியமான வேலையாக போயிருக்கான்னா திருக்குறளை முக்கியம் இல்லைன்னு முடிவு பண்ணிட்டான்னு அர்த்தம். இந்த 13 பேர் ஏன் வந்திருக்கான்னா வேறு வேலை இல்லாததுனால வந்திருக்கிறான். என்னை எப்படி வச்சுருக்கான்னா வேலை இல்லாதவங்களுக்கு ஒரு தலைவன் மாதிரி வச்சுருக்கிறான். நான் சொன்னேன், என் வேலையெல்லாம் விட்டுட்டு தான் வர்றேன், என் வேலையெல்லாம் விட்டுட்டு வர்றேன், நீங்களும் அப்படி வர்றதா இருந்தால் திருக்குறள் வகுப்பு நடத்துவோம், இல்லைன்னா வகுப்பு வேண்டாம், உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள், என் வேலையை நான் பார்க்குறேன், இன்னையோட முடிச்சிருவோம் போங்கடா அப்படின்ட்டு அவங்க வந்த வான் சிறப்பு அதிகாரத்தை நடத்திட்டு 12 மணிக்கெல்லாம் முடிச்சிட்டோம். அந்த ஊரில் ஒரு பெரியவர் இருந்தார், அவர் வர்றாரு வகுப்புக்கு. செவுத்தி கண்ணன் அவருக்கு பேர், நல்ல மனுஷன், பணக்காரரு. அவர் சொன்னார், தம்பி நாங்கள் வீட்டில் போய் திருக்குறளை எடுத்து படிக்கவா போகிறோம், ஏதோ நீங்கள் சொன்னீங்க நல்ல செய்தி 4 காதில் விழுவுது, இந்த பயலுவை வரலைங்கிறதுக்காக நீங்கள் நடத்த மாட்டேன்னு சொல்கிறீங்களே, வருத்தமாக இருக்குது தம்பி, அடுத்த வாரம் நீங்கள் வந்துடுங்க கரெக்டாக, கூட்டம் இல்லைங்கிறது வருத்தப்படுறீங்க அதானே, சேர்க்கறது என் வேலை அப்படின்ட்டார். என்னென்ன செய்வீங்க என்ன அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க, நீங்கள் வந்துடுங்க சார். அதுக்கு அடுத்த வாரம் சனிக்கிழமை அன்னைக்கு பார்க்குறேன், போர்டு எழுதி வச்சுட்டார் வெளியில். என்ன எழுதியிருக்காருன்னா, நாளை இந்த கோயிலில் திருக்குறள் வகுப்பு நடைபெறும்,
புலவர் சண்முக வடிவேல் வகுப்பு நடத்துவார். எல்லோரும் வருக. காலை 10லிருந்து 12 வரை எல்லாம் போட்டார். கீழே ஒரு பெரிய கோடு போட்டுட்டு குறிப்பு அப்படின்னு போட்டு விநியோகம் சர்க்கரை பொங்கல் புளியோதரைன்னு போட்டார். ஆஹா, இதுதான் கூட்டம் சேர்க்கிறேன்னு சொன்னாரா? போயிட்டு மறுநாள் காலையில் 10 மணிக்கு நான் போகிறேன். போனால் சார் அங்கே நுழைஞ்சு தானே இங்கே வரணும், நுழையவே முடியல. கீழே எல்லாம் தரையில் ஒரு 200 பேர் உட்கார இடத்துல 300 பேர் உட்காந்தா எப்படி நெருக்கி, அதை மாதிரி ஒருத்தர் தொடையை வச்சு அப்படி நெருக்கி உட்காந்து. நான் போய் சொன்னேன், கொஞ்சம் இடம் கொடுங்கப்பா உள்ளே போகிறேன் அப்படின்னேன். அதுக்கு அங்கே உட்கார்ந்த ஆள் சொன்னார், ஓ இங்கேயே உட்காரியா, ஏன் இங்கே உட்கார சொல்கிறேன்னு, இங்கேயும் வரும் உட்காரு அப்படின்ட்டான். என்னையா வருங்க, இந்த பாருங்க 2 அண்டாவில் வச்சுருக்கிறாரு. ஆவி பறக்குது, எங்கே போய்டும், லேட்டாக வருவேன், முந்தி போய் திங்கணுமே, உட்காரு எங்கேன்னு. ஆகா, நம்மளை சோறுன்னு முடிவு பண்ணிவிட்டான். நான் சொன்னேன், இந்த பாரியா நான் தான் திருக்குறள் நடத்தணும். அதுக்கு அந்த ஆள் சொல்கிறான், இதே மாதிரி சொல்லிட்டு தான் 10-15 பேர் உள்ளே போயிட்டாங்க. ஆக அவன் விடுற மாதிரி இல்லை. சார் கையை அப்படி கட்டினேன், அப்படியே நிற்கிறேன். இங்கேருந்து பார்க்குறாரு செவத்திக்கண்ணு, தம்பி கூட்டம் இல்லை வகுப்பு நடத்த முடியாதுன்னு சொன்னீங்க, இப்போ தான் வந்துடுச்சு இல்லை, அங்கேயே நிற்கிறீங்க வாங்க. நான் நிற்கலைண்ணே, விட மாட்டேங்கிறாங்கன்னு, உள்ளே விட மாட்டேங்கிறாங்கன்னு. தம்பி சார் விடுங்கப்பா, சார் தாண்டா திருக்குறள் நடத்தணும். அப்போ அந்த ஆள் சொல்கிறான், நீங்கள் தான் நடத்தணுமா சார், போங்க உள்ளே சொல்லப்படாது முதல்ல. யோ நான் சொன்னேன், நான் அதை தான் பேசிட்டு இருக்காங்க, போங்க சார். தலை மேலே காலை வச்சு நான் வர்றேன் சார். அங்கே உள்ள ஒரு சொல்கிறான், நீங்கள் தானே திருக்குறள் நடத்த போகிறீங்க? ஆமாம், கொஞ்சம் விறுவிறுன்னு நடத்துங்க. நான் ஒரு முட்டாள்தனமாக நினைக்கிறேன், திருக்குறளை சீக்கிரம் கேட்கணும்னு ஆசைப்படுறான் போல இருக்கு. நடத்துகிறேன் யாருன்னு, போங்க போய் கொஞ்சம் நடத்துங்க. ஒரு 3 திருக்குறள் நடத்தினேன். எதுக்க உட்காந்தவன் கேட்டான், ஒரு சந்தேகம்னா. என்னப்பா சந்தேகம்? இல்லை இன்னும் எத்தனை திருக்குறள் இருக்குன்னு கேட்டான். நான் 3 நடத்தியிருக்கேன்ப்பா, 7 இருக்கு, ஏன் கேட்குறேன்னு. இல்லை நீங்கள் 3ஐயே அரை மணி நேரம் நடத்திருக்கீங்க, இன்னும் 7ன்னா அது எவ்வளோ நேரம் ஓடுங்கிறத யோசனை பண்ணுறதுக்காக தான் கேட்டேன். 7 நடத்தி தான் ஆகணுமா சார் அப்படின்னா. சரி, நான் பார்த்தேன், எனக்கு கோவம் வந்துச்சு. இந்த பாரு, திருக்குறள் படிக்க வந்துவிட்டு 3 இருக்கா 7 இருக்கான்னு கேட்குறியே, வெக்கமா இல்லை உனக்கு? திருக்குறள்னால் என்னன்னு தெரியுமா உனக்கு? உலக பொதுமுறையிடாது, அது அப்படியாக்க இப்படியாக்கன்னா திருக்குறளோட பெருமைகள் எல்லாம் சொல்லி இதுக்கு போய் 7 இருக்கா 8 இருக்கான்னு கேட்குற நீ உட்காரியா? அதுக்கு அவன் சொன்னான், சார் என்ன சார் ஏதோ திருக்குறளையே காப்பாற்றுறதுக்கு நீங்கள் அவதாரம் பண்ண மாதிரியும் நாங்கள்லாம் திருக்குறளுக்கு எதிரி மாதிரி பேசுகிறீங்க. உங்களை திருக்குறள் நடத்த வேண்டாம்னு நான் சொல்லலை சார், எவ்வளவு வேணாலும் நடத்துங்க சார். 10 தானே நடத்துறீங்க, 20 நடத்துங்களேன், யார் வேணாங்கிறா. ஆனால் ஒன்று வச்சுங்க, ஆறி போனால் நல்லா இருக்காது. நான் அப்பவும் முட்டாள்தனமாக கேட்குறேன், நீ எதை சொல்கிற, திருக்குறளையா சொல்கிற? ஆட ஏன் சார், அது 2000 வருஷமாக ஆறாதது, இன்னமே ஆடிட போகுது. இந்த பாருங்க சார், திருக்குறள் இருக்க எத்தனை வருஷம் சார் ஆச்சு? நீங்கள் 2000 வருஷம். ஒரு எழுத்து மாறி இருக்கா சார்? ஒரே ஒரு எழுத்து, அகர முதலன்னா அதே அகரம். 2000 வருஷமாக அதே இருக்குது. ஆனால் சக்கரை பொங்க அப்படி இல்லை சார். இப்போ உள்ள டேஸ்ட்டு ஒரு 2 பேரை கழிச்சு இருக்காது. அதனால் இதை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னு கேட்டால் நாங்கள்லாம் இங்கேயே தின்னுக்கிட்டு இருக்கிறோம், நீங்கள் ஊராக போய் திங்கிறீங்கன்னா. சரியப்பா ரைட் விடு, இப்போ என்ன செய்யணும்னா சாப்பிடுவோம், அப்புறம் நீங்கள் நடத்துங்கன்னா.
நீங்கள் நடத்துங்கிறான். அவன் போயிடுவான், நீங்கள் நடத்துங்க அப்படின்னா. சரின்னு அண்ணன் இனிமேல் தாங்காது, எல்லாருக்கும் சக்கரை பொங்கலையே புளியோதரையும் கொடுங்க என்ன எல்லோரும் கொடுத்தாரு. அவன் ஒன்று வாங்கி தின்னா. நான் சொன்னேன், யோசனை சொல்லுங்கப்பா, நான் விரிவாக நடத்துகிறேன்னு நினச்சிங்கன்னா குரல் பொருள் இவ்வளோ சொன்னால் போதும் அப்படின்னு சொன்னால் என்னமா நடத்தலாங்கிறத எனக்கு ஒரு யோசனை சொல்லுங்கள், அது மாதிரி செய்வோம், சாப்பிட்டுட்டு சொல்லிட்டு போங்க. ஒருத்தன் சாப்பிட்டு கையெல்லாம் கழுவிட்டு வந்தா, சார் யோசனை கேட்டிங்களே என்ன சொல்லுப்பா அப்படின்னு. சக்கரை பொங்கல் புளியோதரை இருக்கும்போது கொஞ்சம் சுண்டல் சேர்க்கலாம். அதான் அவர் யோசனை சொல்கிறார். அன்னைக்கு நிறுத்தினது தான். திருக்குறள் படிக்கிறோம் நாங்கள் ஒரு 10 பேர் உட்காந்து தனியாக, அது திருக்குறள் கேட்கறதுக்காக வர்றாங்க. என் வாழ்க்கையிலேயே நான் அதை அனுபவித்த துன்பம் மாதிரி வேறு எப்பவும் அனுபவித்ததில்லை. இவ்வளவு செஞ்சு அவனுக்கு எதில் இருக்கிறான், சாப்பாட்டில் கவலையாக இருக்கானே தவிர திருக்குறளை பற்றி அவன் கவலைப்படலை. நான் இதை நினச்சி வருத்தமாக உட்காந்துருந்தேன், திருக்குறளை எடுத்து பிரட்டினேன். எனக்கு ஏற்பட்ட இதே அவமானம் திருவள்ளுவருக்கும் ஏற்பட்டிருக்கு. திருவள்ளுவரும் இதே மாதிரி எங்கேயோ போய் எதையோ சொல்ல முடியாமல் கஷ்டப்பட்டு வந்திருக்கிறார். ஒரு திருக்குறள் எழுதி வச்சிருக்கிறார். செவியில் சுவை உணரா வாய் உணர்வின் மாக்கள் அவியினும் வாழினும் என். இந்த குறளுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? செவிச்சுவையை உணராமல் வாய்ச்சுவைக்காக அலைகிறவர்கள் இருந்தால் என்ன, செத்தால் என்ன. சார், திருவள்ளுவர் எவ்வளவு மென்மையான மனிதர். அவர் வாயில இவ்வளவு கடுமையான வார்த்தை வருமா? வந்திருக்குன்னா அவரை என்ன பாடு படுத்திருப்பான்னு நினைக்கிறீங்க நீங்க? நாம் பட்ட பாட்டை அவரும் படலைன்னா இவ்வளவு கோபமா அவர் எழுதியிருக்க மாட்டார். ஆசிரியர்களாக இருக்கிற எங்களுக்கு ஒரு பெரிய பெருமை உண்டு. இப்போ கவர்னரை பார்த்தா அவங்க பள்ளிக்கூடத்தில் எலிமெண்ட்ரி ஸ்கூலில் அவருக்கு சொல்லிக் கொடுத்த வாத்தியார் என்ன சொல்லுவார்? என்கிட்ட படித்தவர் கவர்னராக இருக்கிறார். நான் கூட சொல்லுவேன், என்கிட்ட படித்தவர் இப்போ ஒருத்தர் ஐஜியாக இருக்கார். அவர் நான் எங்கேயாவது போகிற போது அவர் அந்த பக்கத்தில் இருந்தார்னா பார்ப்பார். பாக்கி போலீஸ்காரவங்களாம் எனக்கு மரியாதை கொடுப்பாங்க. அது ஒரு நமக்கு சந்தோஷமாக இருக்கும். ஐஏஎஸ் படித்தவங்க இருக்காங்க, அவங்கெல்லாம் என்கிட்ட படிச்சிருக்காங்கங்கிற போது சந்தோஷமாக இருக்கு இல்லையா? இப்போ எனக்கு என்ன ஆகும், வாத்தியார்களுக்கு என்ன வரும், ஒரு திமிரே உண்டாயிடும். என்கிட்ட படித்தவங்கெல்லாம் கவர்னர் ஆகிருக்கிறார், ஐபிஎஸ்ஸாக இருக்கிறார், ஐஏஎஸ்ஸாக இருக்கிறார். ஆனால் அப்படி நான் நினச்சிடக்கூடாது, அந்த தலைக்கணம் வரக்கூடாது. ஒரு நாள் ஹோட்டலில் போய் டீ குடிக்கலான்னு போய் உட்காந்துருக்கேன். அங்கே ஒரு பையன் டீ கிளாஸ் கழுவிக்கிட்டு இருக்கான். அவன் இப்படி என்னை பார்த்தான். நான் அவனை கவனித்தா எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. நான் அவனை கவனித்தேன், அவன் என்னை கவனித்தான். கொஞ்ச நேரம் கழித்து கேட்டான், என்ன சார் பார்க்குறீங்கன்னா? இல்லைப்பா, உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்க. என்ன எங்கேயோ பார்த்த மாதிரி, உங்கள்கிட்ட தானே நான் படித்தேன் அப்படின்னா. அதெல்லாம் முக்கியம். அவன் சொன்ன செய்தி, என்கிட்ட படிச்சுட்டு ஏன்டா இந்த வேலைக்கு வந்திருக்கேன்னு, இது என் சொந்த திறமையில் தேடிக்கிட்ட வேலைன்னு. சார், அவன் சொன்னது ரொம்ப ஆழமான பொருள் தெரியுமா? என்ன சொல்கிறான்னு, உங்ககிட்ட படித்ததோடு இருந்திருந்தா இந்த வேலைக்கும் நான் லாயக்கு இல்லாமல் போயிருப்பேன். என்கிட்ட ஒரு திறமை இருந்ததுனால இந்த வேலைக்கு வந்திருக்கேன்னு சொல்கிறேன். நாம் இப்போ என்னுடைய ஆணவம் அடங்கி போதில்லை. டேய், நீ வாத்தியாருங்கிறதுனால எல்லாரையும் பெருசாக ஆக்கிவிட்டேன்னு நினைக்காத. ஐஏஎஸ் ஐபிஎஸ் இருக்கிற அன்னைக்கு திருவாரூர் பஸ் ஸ்டாண்டில் போகிறேன். அங்கே ஒருத்தன் மனநிலை சரியில்லாமல் சுற்றிக்கிட்டு இருக்கான். நான் போய் பஸ்ஸில் ஏற போகிறேன். அங்கே இருக்கிறவர்கிட்டலாம் சொல்கிறான், இவர் தான் எங்கள் வாத்தியார், இவர் தான் எங்கள் வாத்தியாருங்க. இப்போ நான் என்ன பண்ணுறது? எல்லாமே இருக்குது, நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் ஒரு ஆசிரியராக இருக்கிறவர், அவருக்கு ஒரு கடமை இருக்குது. என்ன கடமைன்னு சொன்னால், என்கிட்ட வந்த மாணவர்களை மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் அவர்களை உயர்த்த நான் முயற்சி பண்ணணும். மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் ஏழை பணக்காரன்
சாதியிலே உயர்ந்தவன் தாழ்ந்த எந்த இது. ஒரு காலத்தில் ஒரு கதை உண்டுங்க. ஒரு வாத்தியார் என்ன பண்றார், ஆற்றுல இறங்கி அக்கறைக்கு போகிறதுக்கு போகிறார் வாத்தியார். அவருக்கு நீச்சல் தெரியாது. இடையில ஒரு பள்ளமாக இருக்கு. அதில் போன கால் வச்சுட்டாரு. தலைக்கு மேலே வெள்ளம் போது சத்தம் போடுறார், யாராவது காப்பாற்றுங்க, யாராவது காப்பாற்றுங்கிறார். மாடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிற பையன் ஒடியாந்து அவரை குடுமியை பிடிச்சி அப்படி தூக்குறான். அது வரைக்கும் அவன் கெட்டிக்காரன் தான். கையை காலை பிடிக்காம குடுமி. ஃபர்ஸ்ட் எய்டில் முதல்ல என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், தண்ணியில் முழுவனை காப்பாற்றணும்னா முடியத்தான் பிடிக்கணுங்கிறான். எங்கள் பள்ளிக்கூடத்தில் ஃபர்ஸ்ட் எய்டு டாக்டர் ஒருத்தர் சொல்லி கொடுத்தாரு இதெல்லாம் மாணவர்களுக்கு. அப்போ ஒரு பையன் கேட்டான், முடிய பிடிக்கணுங்கிறீங்களே சார், அவன் மொட்டை அடிச்சிருந்தானா என்ன பண்ணுறதுன்னு கேட்டான். அந்த டாக்டர் ரொம்ப கெட்டிக்காரரு, அவன் தலை விதின்னு விட்டுடுறான்னுட்டார். நீ போய் மாட்டிக்காத, கையை காலை பிடிச்சின்னா அவன் ஒன்றை இழுத்துருவான் அப்படின்னு சொல்லி. இப்போது அவன் பிடிச்சிட்டான், முடிய பிடிச்சி அப்படி தூக்குறான். தூக்குனவன் காப்பாற்றி கொண்டு போயிட வேண்டியதானே. அவன் அங்கேயே அவர்கிட்ட பேசுகிறான், டீல் பண்ணுறான். என்னன்னா, உங்களை நான் காப்பாற்றிடுறேன், எனக்கு படிப்பு சொல்லித்தரீங்களான்னு கேட்டேன். உங்களை காப்பாற்றிடுறேன், படிப்பு சொல்லித்தரீங்களான்னு கேட்டான். இந்த வாத்தியார் என்ன சொல்லலாம், சொல்லித்தரேன்டா வாடான்னு அவராது போயிடலாம். அந்த ஆள் கேட்குறான், உங்கள் அப்பா படிச்சிருக்கானான்னு கேட்டான். எல்லாம் எங்கே நடக்குது, ஆற்றுலேயே நடக்குது. உங்கள் அப்பா படிச்சிருக்கானான்னா இல்லை. உங்கள் அம்மா கிடையாது. உங்கள் வீட்டில் யாராவது படிச்சிருக்காங்களா? இல்லை. உன் தெருவில் எவனாவது படிச்சிருக்கானா? இல்லை. உன் பரம்பரையிலே ஒருத்தர் படித்தவன் இல்லை. எங்கள் ஊர்லேயே யாரும் படித்தவன் கிடையாதுங்கன்னா என்னை விட்டுடு, நான் செத்து போகிறேன்ட்டார் வாத்தியார். இதுதான் கதை. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்முடைய குடும்பத்தில் மற்றவர்கள் படிக்காமல் இருந்திருந்தால் எனக்கு படிப்பு வராது. படித்த குடும்பத்தில் உள்ளவனுக்கு தான் படிப்பு வருமே தவிர உனக்கு வராதுன்னு தானே வாத்தியார் விட்டுட்டு நான் செத்தாலும் பரவாயில்ல நீ போன்னு விட்டுறான்னா, அப்படி இருந்த நிலைமையை நாம் மாற்றிருக்கோமா இல்லைங்களா? யார் முயன்றாலும் படிக்கலாம். என்னுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு நிகழ்ச்சி. ஒரு தடவை நான் வகுப்பில் ஒரு பாடம் நடத்திட்டு இருக்கேன். திருவிக்காவினுடைய கட்டுரை நடத்துகிறேன். அதில் அவர் தசாவதாரத்தை பற்றி சொல்கிறார். அதில் ஒரு அவதாரம் என்னன்னு கேட்டிங்கன்னா, வராக அவதாரம்னு பேர். ஒரு ராட்சசன் இரணியாட்சன்னு ஒருத்தன் என்ன பண்ணுறான், பூமியையே பாயா சுருட்டி கொண்டுட்டு போய் கடலுக்குள்ளே ஒளிச்சு வச்சுடுறான். இவர் போய் அதை வராக அவதாரம் எடுத்து காப்பாற்றிக்கிட்டு வந்தாருங்கிறதாங்க கதை. அது எப்படி பரிணாம வளர்ச்சியை காட்டுதுன்னு எழுதுகிறார் திருவிக்கா. சரி, இதை நான் அந்த கதையை சொன்னேன் இல்லையா. ஒரு பையன் கேட்டான், ஒரு சந்தேகம் இல்லைன்னா. பொதுவாக வாத்தியார்களுக்கு யாராவது சந்தேகம் கேட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். கவனிச்சிருக்கானே, அதனால தானே சந்தேகம் கேட்குறான்னு நாங்கள் சந்தோஷப்படுவோம். சந்தேகம் ஐயான்னா என்னடான்னு, பூமியை பூராவையும் பாயா சுருட்டி விட்டான்னு சொல்கிறீங்களே, எங்கே நின்றுக்கிட்டு சுருட்டினான்னு கேட்டான். இதுக்கு யாராவது பதில் சொல்ல முடியுமா? எனக்கு தெரியல. இப்போ நான் என்ன பண்ணுறது? நான் தெரியலன்னு சொல்லவும் வெக்கமாக இருக்குல்ல. இல்லை, ஒரு பையன்கிட்ட போய் தெரியல, இல்லைப்பா எனக்கு தெரியலன்னு சொன்னால் அவன் என்ன கேட்பான், அதெல்லாம் தெரியாமல் ஏன் வாத்தியார் வேலைக்கு வந்தேன்னு கேட்பான். இப்போ நம்ம என்ன பண்ணோம், டக்குன்னு என்ன பண்ணேன், நேற்று ஒரு பாட்டு மனப்பாடம் பண்ண சொன்னேனே பண்ணிட்டியாடான்னு. வேறு அவனை நம்ம என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லையே. அவன் இல்லை சார்னா, பெஞ்சு மேலே ஏறுடா அப்படின்னேன். அவன் பெஞ்சு மேலே ஏறும்போது பக்கத்தில் உள்ள பையன்கிட்ட ஒன்று சொல்லிக்கிட்டே ஏறினான். இன்றைக்கி வரைக்கும் என் மனசை அறுக்கிறது அதுதான். அவன் என்ன சொன்னான் தெரியுமோ, நம்ம தலைவிதியை பற்றியாடா, நம்மளுக்கு பதில் தெரியலன்னாலும் நம்ம தான் பெஞ்சு மேலே ஏற வேண்டியதாக இருக்குது. வாத்தியாருக்கு பதில் தெரியலன்னாலும் பெஞ்சில் நம்ம தான் ஏற வேண்டியதாக இருக்கு. அவனுக்கு புரியுது, இவர் பாட்டுக்காக ஏற்றுலடா, பதில் சொல்ல முடியாத கேள்வியை நான் கேட்டதுக்காக ஏற்றுறார்.
மாணவர்கள்ட்ட கெட்டிக்காரத்தனம்ங்கிறது இயற்கையாக இருக்கு. நாம் ஒன்றும் அதை ஒன்று 27 பிள்ளைன்னு குசேலோ பாக்கியானத்தில் வருது சார். 27 பிள்ளை வறுமையில் வாழ்னார் குசேலர்னு ஒரு கதை அது வருது, பாடத்தில் இருக்கு. இப்போ அவன் கேட்குறான், பிள்ளைக்கு என்ன வயசு இருக்கும்னு கேட்குறான். இது நம்ம இதில் இலக்கியத்தில் எதுலேயுமே படிக்காத விஷயம். தெரியலடா அதெல்லாம் இதில் இல்லைடான்னா ஒரு தோராயமாக சொல்லுங்களேன் அப்படின்னா, ஒரு சுமாராக சொல்லுங்களேன் அப்படின்னா, அட ஒரு 28-30 வயசாவது இருக்கும்டா அப்படின்னா. 30 வயசு இருக்குமா சார்? இருக்கும். அப்புறம் அடுத்தவனுக்கு 28 இருக்கும், 27 இருக்கும். ஒரு 15 வயசுக்கு மேலே 10-12 பேர் இருப்பாங்களா? இருப்பாங்க. அந்த அம்மா அப்பா இருக்காங்க. ஒரு 15 பேர் ஒரு குடும்பத்தில் சம்பாதிக்கிற தகுதியில் இருந்தால் அந்த குடும்பத்தில் வறுமை இருக்குங்களான்னு கேட்குறேன். 15 பேர் ஒரு வீட்டில் வேலை செஞ்சு சம்பாதிச்சாங்கன்னா, எந்த வேலை செஞ்சாலும் சரி, குடும்பத்தில் வறுமை இருக்குமா? வறுமையில் வாழ்னார்னு சொல்கிறீங்களே நீங்கள், அப்போ அத்தனை பேரும் சோம்பேறியாக இருந்தானா? சோம்பேறிக்கு பகவான் அருள் செஞ்சாரான்னு கேட்குறேன். சார் இவன் என்ன செய்கிறான்? சமுதாய பார்வை பார்க்குறான் அதில். ஆக மாணவர்கள் ரொம்ப தேர்ந்தெடுக்கிறார்கள், நல்லா படிச்சிருக்கிறான், நல்ல கெட்டிக்காரத்தனமாக சிந்திக்கிறான், எல்லாம் இருக்குது. நாம் செய்ய வேண்டிய வேலை நான் என்ன தெரியுமா? அவனை சரியான வழியில் நடத்திட்டு போனோம்னா போதும், அவன் மேலே வந்துடுவான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.